அனைவருக்கும் அன்பான இனிய மாலை நேர வணக்கங்களை தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று மார்ச் மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நீங்கள் அனைவரும் அறிந்ததே, குறிப்பாக என்னுடைய இந்த காணொளிகளை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் வணக்கத்தையும் தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று வெள்ளிக்கிழமை 27ஆம் தேதி மார்ச் மாதம் 2026. சென்னை முருகன் ஆலயத்திலே திருவிழா ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருப்பது நீங்கள் அனைவரும் அறிந்தது. நீங்கள் எனக்கு கடந்த 4 நாட்களாக இன்று சென்னை முருகன் ஆலயத்திலே 5ஆம் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த திருவிழாவுக்கு செல்வதற்கு முன்பாக உங்களுடன் சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றைய இந்த பதிவிலே குறிப்பாக பகுதி 1, பகுதி 2 என்ற வகையில் நான் பதிவுகளை போட்டுக்கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே இன்று நான் சில எனக்கு வந்த பின்னூட்டங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று யோசிக்கின்றேன். இன்று குறிப்பாக ஒரு மார்ச் மாதத்தில் ஆஸ்திரேலியாவில் குறிப்பாக சிட்னியில் இப்பொழுது குளிர் ஆரம்பமாகிருக்கிறது. நீங்கள் என்னை பார்க்க கீழே தெரியும், குளிர் ஆரம்பமாகிருக்கு. இன்றைக்கு ஒரு ஜம்பர் ஒன்று போட்டிருக்கிறேன். இந்த ஜம்பர் எனக்கு ஒரு அன்பளிப்பாக கிடைத்தது. நன்றி. அன்பளிப்பை அனுப்பித்தவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே நேரத்தில் நான் சொல்ல வேண்டிய விஷயம் நேற்று சரியான மழையாக இருந்தது, இன்றைக்கு குளிராக இருக்கிறது. இவ்வாறாக இது முதல் முறையாக மார்ச் மாதத்தில் குளிர் ஆரம்பமாக இருக்கிறது. சரி, விஷயத்துக்கு வருவோம். ஏனென்றால் நேற்று நான் பதிவு செய்யும் பொழுது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஒரு கொடையை ஒன்றை பிடிச்சி பதிவு செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் யோசித்தேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு போகிறேனே, பலர் என்னை பார்த்து ஒரு சிரிப்பொண்டு சிரிச்சுட்டு போவார்கள். இவர் என்ன தேவையில்லாமல் இந்த நேரத்தில் இருந்து இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார், தேவையா இவருக்கு இந்த வேலை என்ற மாதிரி சிரிச்சு போட்டு செய்தார்கள். சிலர் வந்து கேட்பார்கள், சரி கூட எத்தனை பேர் கூட பதிவை பார்க்குறார்கள் என்று சொல்ல கேட்டிருந்தார்கள். அவர்களுக்கு நான் சொன்னேன், எனக்கு உண்மையிலேயே நான் இந்த பதிவுகள் ஒரு காரணத்துக்காகத்தான் போட்டுக்கொண்டிருக்கிறேன். அதாவது எனக்கு பலர் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பெரிய நம்பர் பார்க்கணுமென்று எனக்கு அந்த அளவுக்கு ஆசை கிடையாது. 10,000 அல்லது அந்த நம்பர் கிடைக்கணுமென்று தேவையில்லை. 1000 கூட எனக்கு தேவையில்லை. ஒரு 10 பேர் 20 பேர் 100க்குள்ளே பார்த்தாலும் சிறந்த அன்புடன் தேவையுடன் அதுவும் இவ்வாறான பதிவுகள், கோயில் பதிவுகள் பார்ப்பதை கண்டு சிலர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அந்த வெறும் பின்னூட்டங்களிலிருந்து அதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதனால தான் நான் அதில் சனத்துக்குள்ளே நின்று அந்த கேமராவை பிடிச்சு போட்டுக்கொண்டிருக்கிறேன். பலர் வேறு மாதிரி நினைக்கிறீர்கள். என்னிடம் கூட வந்து கேட்டிருக்கிறீர்கள். எனக்கு கேட்கும் பொழுது பலர் கேட்டிருந்தீர்கள். உண்மையிலே நான் உண்மையிலே நான் அந்த பின்னூட்டம் அனுப்புபவர்களுக்கும் பார்ப்பவர்களுக்கும் அவர்களுக்காகத்தான் இதை போட்டுக்கொண்டிருக்கிறேன். 10 பேர் பார்த்தாலும் எனக்கு காணும் வடிவாக அவர்களுக்கு திருப்தியாக அவர்கள் வீட்டிலிருந்து பார்க்க வேணும். அதுவும் வயசானவர்கள், வேற முடியாதவர்கள் பார்க்கிறீர்கள், வேறு நாடுகளிலிருந்து பார்க்கிறீர்கள். எல்லாரும் இவ்வளவு பேரும் பார்த்தாலே எனக்கு காணும். அவ்வளவுதான் எனக்கு திருப்தி. ஒரு திருப்திக்காக, மன திருப்திக்காக செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் நன்றி. வந்த சில பின்னூட்டங்களை நான் உங்களுக்கு வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். குறிப்பாக கடைசியாக ஒருவர் போட்டிருக்கிறார், ஒரு ஐயா ஒரு பேர் போட்டிருக்கிறார். அவருடைய முதல்வர் கணக்க எழுதி போட்டிருக்கிறார். ஓம் நம சிவாய. ஐயா, பிரபஞ்சத்தையும் அதில் எண்ணில்லா கோள்களையும் படைத்து இயங்கிக் கொண்டு இருக்கும் கற்பனைக்கும் அப்பாற்பட்டும் உருவம், பெயர், இடம் எதுவும் இல்லாத எல்லையற்ற சக்திக்கு புவியியல் உள்ள மனிதர்களில் ஒவ்வொரு பிரிவினரும் வெவ்வேறு பெயர், வெவ்வேறு இடம், வெவ்வேறு வடிவம் அல்லது வடிவம் இல்லாமலும் இறைவன் என்று வணங்குகிறார்கள். இவ்வாறு பல விஷயத்தை எழுதி போட்டு கடைசியால் சொல்றார். எனவே சிவபெருமானை முதல் கடவுளாக வணங்கும் சைவ சைவமும் அதன் தத்துவ விளக்கமும் ஆகிய சைவ சித்தாந்தமும் உன்னதமானது. எனவே சிட்னியில் உள்ள கோவில் திருவிழாவை வடிவாக திறம்பட ஒளிப்பதிவு செய்து வரும் பலரும் வீட்டிலிருந்து பார்க்கும் வகையில் செய்யும் உயர் சேவைக்கு அந்த பதிவை பார்த்தேன் என்ற வகையில் எனது நன்றியை அன்புடன் தெரிவிக்கின்றேன். நன்றியா உங்கள் பதிவுக்கு. உங்களுடைய பெயரை குறிப்பிடலாம் நினைக்கிறேன். தேனா சிவராமலிங்கம் என்று ஐயா அவர்கள் எழுதுகிறார். எல்லாம் வல்ல தில்லை கூத்தனும் சிவகாமி அம்மையும் உங்கள் உடல் நலத்திற்கும் உங்கள் உன்னதமான சேவைக்கும் என்றும். சில நேரங்களில் இவர்களுடைய பதிவு மனதை தொட்டு விடுகிறது. நன்றி ஐயா. எல்லாம் வல்ல தில்லை கூத்தனும் சிவகாமி அம்மையும் உங்கள் உடல் நலத்துக்கும் உங்கள் உன்னதமான சேவைக்கும் என்றும் துணை புரிய.
வேண்டிக் கொள்ளுகிறேன். அன்புடன் தனது பெயரை குறிப்பிடுகிறார். இருமுறை ஐயா அளிக்கிறார். ஸ்ரீ ஐயா இன்றைய தினம் 26ஆம் திகதி நேற்றைய பதிவுக்கு போடுகிறார். வியாழக்கிழமை திருமுறை திருவிழா 4வது நாளாகும் என்று அதை திருத்தி இருக்கிறார். நான் நேற்று தவறுதலாக 5ஆம் நாள் என்று சொல்லிவிட்டேன், அதை திருத்தியிருக்கிறார். நன்றி ஐயா, உங்கள் அன்புக்கு நன்றி. உங்கள் அளப்பெரிய தன்னலம் அற்ற அருள் பணியிற்கு எல்லாம் வல்ல முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை அம்மையார்களுடன் அருள் புரிவாராக என்ற ஒரு பதிவு. இதே நேரத்தில் இன்னும் ஒரு ஒலிப்பதிவு வந்திருக்கிறது, அதையும் நான் உங்களுக்கு கேட்கப்படுகிறேன். வணக்கம் ஸ்ரீ ஐயா, நான் அடியேன் சிவராமலிங்கம் கதைக்கின்றேன். நீங்கள் ஒரு தொண்டுவாக சேவையாக சிட்னியில் உள்ள ஆலயங்களின் தேர்திருவிழா வைபவங்களை ஒளிப்பதிவு செய்து வீடியோ யூடியூப் தளத்தில் போடுகின்றனர். அதே போன்று நேற்றைய தினம் 1ஆம் தேதி ரீஜன் பார்க்கில் உள்ள துர்கால் அம்பாள் கோவில் தேர்திருவிழா நடைபெற்றது. அந்த வைபவம் ஒளிப்பதிவு செய்து போட்டிருக்கின்றீர்களா? அப்படி என்றால் பார்ப்பதற்காக கேட்டேன் ஐயா. நன்றி. உங்களுக்கு வேலை பழக்கல் பல சோழிகளில் இருக்கின்றீர்கள், மறுபடியால் அதான் ஒளிப்பதிவு செய்தீர்களா என்பதற்கு அறிவதற்காக கேட்டேன். நன்றி ஐயா. நன்றி ஐயா. உண்மையிலேயே அதான் இவ்வாறான கேள்விகள் அவர் கேட்டுக்கிறார். ஒரு கோயிலை நான் மிஸ் பண்ணிட்டேன் போனீங்களான்னு சொல்லி இப்படி பல கேள்விகள் வருகின்றது. உண்மையிலேயே நான் அவர்களுக்காக எப்படியாவது போய் பதிவு செய்வனும் என்று யோசிக்கின்றேன். ஏனென்றால் எனக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு 10 பேர் இப்படி அன்பான உள்ளங்கள் 10 பேர் பார்த்தாலே பெரிய விஷயம். அது நான் செய்யும் ஒரு பெரிய ஒரு எந்த கஷ்டத்துக்குள்ளேயும் அதை செய்வதற்கு முயற்சிக்கின்றேன் ஐயா. உங்கள் பதிவுக்கு நன்றி. என்ன ஒரு பதிவு? ஓம் நம சிவாய. ஐயா ஸ்ரீ வணக்கம் ஐயா. மிகவும் ஒரு சிறப்பான ஆன்மீக பலிக்குரிய நிறைக்குரிய செய்கையை செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். அதற்கு எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் பரிபூரணமான ஆதரவும் நல்ல உடல் ஆரோக்கிய நல்ல மனவளம் உங்களுக்கு அந்த சிட்னி முருகப்பெருமான் கொடுத்தருள்வான். மிகத்தரமான வீடியோக்கள் மிகச் சிறப்பான முறையில் உங்கள் காணொளிகளை பார்த்து நான் பெரும் மகிழ்ச்சியும் பெரும் பக்தி பெருமையும் அடைகின்றேன். நான் இதுவரை திருவிழாக்களுக்கு வருவது இல்லை. என்னுடைய எனக்கென்று ஒரு தனிப்பட்ட கொள்கை வைத்திருக்கின்றேன். அதில் உங்களுக்கு விருப்பம் இருக்கலாம், அல்லது மறுப்பும் இருக்கலாம், ஆதரவும் இருக்கலாம். நான் சன நெருக்கடியில் வந்து எந்த ஒரு கோயிலிலும் வழிபடுவதை தவிர்த்துக் கொள்வேன். ஆட்கள் இல்லாத சமயத்தில் ஆலயங்களில் போய் கும்பிடுவேன். ஆனால் ஆட்கள் இருக்கின்ற பொழுது வருவதென்றால் வேடிக்கை பார்க்கத்தான் வருவேன். எனவே நான் இன்று சிட்னி முருகன் கோயில் 4வது நாள் திருவிழா முடிந்துவிட்டது. நான் ஆலயத்துக்கு வரவில்லை. எனினும் உங்கள் சிறப்பான ஒளிபரப்பின் பதிவை பார்த்து நான் வழங்கியிருக்கின்றேன். ஆகவே உங்களுக்கு அந்த இறைவன் சகல விதமான அருள் கொடைகளையும் கொடுத்து அருள் புரிவான். நன்றி ஐயா, நன்றி நன்றி. மேலும் உங்கள் ஆன்மீக பயணம் தொடர வேண்டும். நன்றி. ஓம் நம சிவாய. சிவா. அன்புடன் அடியேன் சிவராமலிங்கம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. மீண்டும் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமில்லாமல் எனக்கு இந்த வந்து ரெக்கார்ட் செய்கிற நேரத்தில் அந்த கோவில் நிர்வாகங்கள் நல்ல ஆதரவு தருகின்றீர்கள். அத்தனை பேருக்கும் எந்த கோயிலுக்கு சென்றாலும் அந்த நிர்வாகத்தினர் வரவேற்று என்னையும் பதிவு செய்வதற்கு அனுமதி அளிப்பதற்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிர்வாகத்தினருக்கு குறிப்பாக பலர் நான் ரெக்கார்ட் பண்ணும் பொழுது யோசிப்பீர்கள், இவர் ஏன் இப்படி ரெக்கார்ட் பண்ணி கொடுத்திருக்கிறார்னு சொல்லி. இதுக்கு தான் நான் தயவு செய்து நீங்கள் பாருங்கள், பார்த்து மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதனால் எனக்கு வருமானம் இருக்குன்னு சொல்லி பெரியாக நினைக்காதீர்கள். ஏனென்றால் இது ஒரு சிறிய ஒரு மன திருப்திக்காக செய்யும் ஒரு சேவையாக கருதுகின்றேன். சரிதானே? நன்றி ஐயா. உங்களுக்கும் நன்றி. இதே நேரத்தில் நான் தொடர்ந்து இன்றைய பதிவு, அதாவது இன்றைக்கு 5வது நாள் சிட்னி வெள்ளிக்கிழமை, மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம். நான் இப்பொழுது கோயிலுக்கு செல்வதற்கு முன்பாக வீட்டிலிருந்து இந்த பதிவு செய்துவிட்டு இப்போ நான் கோயிலுக்கு போகிறேன். நன்றி. சந்திப்போம் கோயிலில். பாய் பாய். வணக்கம். சரி உறவுகளே, உங்களுக்கும் நிச்சயமாக இது போன்ற கருத்துக்கள் இருந்தால்
நீங்களும் என்னுடன் காணும் பொழுது சொல்லுங்கள். பலர் சித்தி முருகன் ஆலயத்தில் என்னை பார்க்கும் பொழுது வந்து கதைக்கிறீங்கள், அன்பை தெரிவிக்கின்றீர்கள். நன்றி அத்தனை பேருக்கும். அதே நேரத்தில் நீங்களும் இவ்வாறான பதிவுகள் ஒளிப்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைப்பீர்களாக இருந்தால் நான் அதை பகிர்ந்து கொள்கிறேன். சரிதானே? இதே நேரத்தில் என்னுடைய முகப்புத்தகத்திலும் உங்களுடைய பதிவுகள் அல்லது உங்களுடைய எழுத்து மூலமான பதிவுகள் இந்த ஒளிப்பதிவிலேயே நான் இணைத்திருக்கிறேன். ஐயாவினுடைய பதிவு கூட அதில் இணைத்திருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் அதில் போட விரும்பாட்டி, உங்களுடைய பெயர் சொல்ல விரும்பாட்டி பரவாயில்லை, பெயர் குறிப்பிடாமல் குறிப்பிடுவேன். நன்றி, வணக்கம். வணக்கம். கோவிலுக்கு இப்பொழுது வந்துவிட்டோம். இன்று திருவிழாவின் 5ஆம் நாள். இன்று வாசலில், கோபுர வாசலில் இருந்து கொண்டிருக்கிறேன். வாகன ஒழுங்கு வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொண்டர் அடிப்படையில் இங்கு தொண்டர்கள் வருடம் இந்த நேரத்தில் வாகன தரிப்பிடத்தில் இருக்கும் வாகனங்களை, வரும் வாகனங்களை, பக்தர்களை ஒழுங்குபடுத்தும் வகையில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. நான் முதலில் குறிப்பிட்டது போல இன்றைய தினம் சற்று குளிரான ஒரு நாளாக காணப்படுகிறது. மார்ச் மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய வாகனம் காராம் பஸ் வாகனம் மிகவும் அழகாக வைத்திருக்கிறார்கள். பாருங்க, எல்லாரும் காராம் பஸ் வாகனத்தை படம் பிடிப்பதில், அதை தமது கையடக்க தொலைபேசி, கையடக்க கேமராவில் பிடிப்பதில் முயற்சிக்கின்றார்கள்.
இது முதலே யோசிக்க குழந்தை எனக்கு வந்து ஓட்டு எங்களுக்கு இது வணக்கம் ஐயா தம்பி 14 கரெக்டா தாமோ எனக்கு 14 12 ரைட்
ஆமாம் உறவுகளே, நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது சிட்னி முருகன் ஆலயத்திலிருந்து இன்று 5வது நாள் மகோற்சவ நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று இந்த பதிவானது நான் 2 அல்லது 3 பதிவுகளாக இன்று போட இருக்கின்றேன். அது வகையில் இன்றைய பதிவானது 7வது பதிவாக ஆமாம் நேயர்களே, நீங்கள் இதுவரை பார்த்தது இன்று 5ஆம் திருவிழா சிட்னி முருகன் ஆலயத்திலிருந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இது 1வது பதிவு. அடுத்ததாக 2வது பதிவு தொடர இருக்கின்றது. அதில் நண்பர் கானா பிரபா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக இன்றைய தினம் பற்றி உங்களிடம் பேச இருக்கிறார்.